மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி ஊர்வல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் சாரம் அவை தொடரில் அன்னதானம் வழங்கினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன். உடன் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், விஜயராஜ், மாநில செயலாளர் ரவி ராஜாராம் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி சாரம் அவை திடலில் நடைபெற்ற 37ஆம் ஆண்டு மாசிமகம் வரவேற்பு விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். முன்னதாக விழா அரங்கிற்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டனை மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பரிசு பொருட்களை வழங்கினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தொண்டரணி தலைவர் மதன் தலைமையில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டனை நேரில் சந்தித்து தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். உடன் மாநில செயலாளர் ரவி ராஜாராம் உடன் இருந்தார். நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோவிலில் மாசிமகம் விழா ஜோஸ் சார்லஸ் மார்டன் நன்கொடை. மணவெளி தொகுதி நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோவிலில் நடைபெற்ற மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் நிர்வாகிகளிடம் ரூபாய் 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினர். முன்னதாக குழந்தைகள் பூங்கொத்து வழங்கி அவரை உற்சாகமாக வரவேற்றனர். விழாவில் கட்சி நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.
124ஆம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களின் ஏற்பாட்டில் வைத்திக்குப்பம் எல்ஜிகே அலுவலகத்தில் மாசிமகத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து வைத்திக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சை வாழியம்மன் கோவிலுக்கு மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவிற்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் இந்நிகழ்ச்சியில் எல்ஜிகே கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், ராஜ்பவன் தொகுதி தலைவர் கடலரசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தரும் பக்த கோடிகள் அனைவருக்கும் தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானம் டிவி நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான பிபி சிவக்கொழுந்து, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பிபி ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அறுசுவை அன்னதான விழாவை துவக்கி வைத்து அறுசுவை விருந்தை பொதுமக்களுடன் சேர்ந்து அருந்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், அரசு கருடா ஏகேடி ஆறுமுகம், NR காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் BPS ரமேஷ்குமார், சப்தகிரி குழும இணை இயக்குநர் விஜய் ஆனந்த் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்த விழாவில் பக்தர்கள், பொதுமக்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் துணை ஆட்சியர்கள் ஸ்ரீராமுலு, ராஜசேகர், தயானந்தன், தர்மசிவம் ஆகியோர் இந்தியாவின் பல மாவட்டங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளனர். இவர்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஃபாதர் ஏ பால் அவர்கள் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களை சந்தித்து புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்கான முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் புதுச்சேரியின் கல்வி, வேலைவாய்ப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு, இளைஞர் முன்னேற்றம் மற்றும் சமூக நல திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த இவர்களது பங்கு இருக்கும் எனவும், மேலும் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றியும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இக்கலந்துரையாடலில் ராபர்ட் ஜேசுதார், புஷ்பநாதன், ஜேக்கப், அசரியா மற்றும் எழுத்தாளர் சங்க பொருளாளர் ஸ்டீஃபன் இன்பநாதன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். முத்துரங்கச்செட்டி அன்னச்சத்திரம் அறக்கட்டளை சார்பாக மாசிமக தீர்த்தவாரை முன்னிட்டு 9வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமக தீர்த்தவாரி பெருவிழாவை முன்னிட்டு முத்துரங்கச்செட்டி அன்னச்சத்திரம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து 7வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி SV பட்டேல் சாலையில் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகி ஆனந்த் செந்தில் முருகன், மேலாளர் வின்சன் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாசிமக தீர்த்தவாரை சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானத்தினை வழங்கினர். ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மகா நட்சத்திரத்தின் அன்று பல்வேறு ஊர்களில் இருந்து சுவாமிகள் கொண்டுவரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. இதில் வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பல்வேறு ஊர்களிலிருந்து சுவாமிகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். இவ்விழாவில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில்
பொன்னாடை அணிவிக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். உடன் அவரது ஆதரவாளர்கள் கோபால், ஞானமணி, முருகன், பாபு, குணசேகரன், எழிலன், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாசிமக கடல் தீர்த்தவாரை முன்னிட்டு புதுவை கிராமணி மக்கள் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், பொது செயலாளர் ஆதிநாராயணன், அவைத்தலைவர் நித்யானந்தம், புதுச்சேரி வீர கிராமணியார் பேரவைத் தலைவர் மதிமக ராஜா, சேகர், ரமேஷ், திருமுருகாற்றுப்படை அறக்கட்டளை நிறுவனர் ராமச்சந்திரன், வழக்கறிஞர்கள் ராதாகிருஷ்ணன், ஐயனார், கவிதா, விஜயா, தமிழ், மணம், மீனாட்சி, சாரதா, புல்லட் மணி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டியும் சர்வதேச சட்டங்களை மீறி செயல்படும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் போக்கை கண்டித்தும் அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்தேஹாதுல் முஸ்லிமின் கட்சியின் புதுச்சேரி மாநில கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஜே. சம்சுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது முன்வைக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள்: ஐநா சாசனத்தின் விதி 2(4) படி ஒரு நாட்டின் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தலைவர்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்வது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது. இது உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாகும். ஜெனீவா உடன்படிக்கையின்படி போர்க்காலங்களில் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை மீறி நடத்தப்படும் தாக்குதல்கள் போர்க்குற்றங்களாக கருதப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் ஆக்கிரமிப்பு செய்யும் நாடுகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் போக்கை இந்திய பிரதமர் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று குரல் எழுப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சில நாடுகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கும் இரட்டை நிலையை ஐநா கைவிட வேண்டும். அனைத்து நாடுகளும் ஐநா சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த எழுச்சிமிகு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளையும் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் சாகுல் அமீத் செய்திருந்தார். இந்நிகழ்வில் AIMIM மாநில தலைவர் சம்சுதீன் அவர்களுடன் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். லோக ஐயப்பன் தலைவர், திராவிட விடுதலை கழகம், ஜெகநாதன் தலைவர், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம், மங்கையர் செல்வன் தலைவர், தமிழ் நிலவர் விடுதலை வேங்கைகள், அபுகர் தலைவர், தமிழ்களம், சுவாமிநாதன் தலைவர், தேசிய மக்கள் முன்னணி, பஷீர் அகமது தலைவர், பீபோல், அசி தீனா தலைவர், பெரியார் சிந்தனையாளர்கள் இயக்கம், பிரகாஷ் தலைவர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம், இளங்கோ செயலாளர், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மேலும் AIMIM கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர், AR மஜித் இன்டர்நேஷனல் மாநில செயலாளர் முகமது அகமது, மாவட்ட தலைவர் பலலுல்லா, மாவட்ட செயலாளர் பாகு முகமது அலி மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர். அமைதி நமது அடிப்படை உரிமை என்பதை வலியுறுத்தி உலக ஒற்றுமை மற்றும் மனிதகுல நலன் காக்கப்பட வேண்டும் என்ற முழக்கத்துடன் இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவுற்றது. புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இதில் கலந்து கொள்ள புதுவை மட்டுமின்றி அண்டை மாநில உற்சவர்களும் வருவது வழக்கம். அந்த வகையில் தீவனூர் விநாயகர், மயிலம் முருகர், செஞ்சி ரங்கநாதர் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் உற்சவர்களை வழிபட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வார்கள். அதன்படி சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்களுக்கு காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் மேஜர் சரவண நகர் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் முருகன் தலைமையில் தொடர்ந்து 11வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தீர்த்தவாரில் கலந்து கொண்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானத்தினை சமூக சேவகர் முருகன் அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான தொகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். காமராஜ் நகர் தொகுதி NR காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிகைவேல் என்ற குமார் தலைமையில் மாசிமகத்துக்கு வந்த பக்தர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். வருடந்தோறும் மாசிமகம் வரும் பக்தர்களுக்கு சாரம் அவர் அலுவலகத்தில் அன்னதானம் வழங்கி வருகின்றார். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர், ஊர் பெரியவர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானம் அளித்து விழாவை சிறப்பித்தனர். புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இதில் கலந்து கொள்ள புதுவை மட்டுமின்றி அண்டை மாநில உற்சவர்களும் வருவது வழக்கம். அந்த வகையில் தீவனூர் விநாயகர், மயிலம் முருகர், செஞ்சி ரங்கநாதர் உள்ளிட்ட உற்சவர்கள் புதுவை வருவர். இந்த சுவாமிகளை தரிசனம் செய்ய புதுவையில் திரளான பக்தர்கள் திரள்வர். அவர்களுக்கு புதுவை சாரம் மார்க்கெட் வீதியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்குவது வழக்கம். அதுபோல 16ஆம் ஆண்டாக மாசிமகத்திற்கு வரும் உற்சவ மூர்த்திகளுக்கு வரவேற்பு தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சாரம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
சங்கத் தலைவரும் ராகவ விஷன் தொலைக்காட்சியின் எம்ஜிமான பாலன், செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் ரவி என்கிற வீரபுத்திரன், அவைத்தலைவர் முனுசாமி என்கிற சுந்தர், துணைத் தலைவர் வேலாயுதம், செயற்குழு உறுப்பினர் சரவணன், கௌரவ தலைவர்கள் இளங்கோவன், சிவாலய இளங்கோவன், உறுப்பினர்கள் கிருஷ்ணவேணி, சரவணன், கோபால், ஆனந்த், ஸ்ரீனிவாசன், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். புதுவை வைத்திக்குப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இதில் கலந்து கொள்ள புதுவை மட்டுமின்றி அண்டை மாநில உற்சவர்களும் வருவது வழக்கம். அந்த வகையில் தீவனூர் விநாயகர், மயில முருகர், செஞ்சி ரங்கநாதர் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் உற்சவர்களை வழிபட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வார்கள். அதன்படி சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்களுக்கு முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த இளம் தொழிலதிபர்கள் சார்பில் மாசிமக தீர்த்தவாரை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மகாத்மா காந்தி வீதியில் நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானத்தினை இளம் தொழிலதிபர்கள் பாலமுருகன், பிரதீப், அன்பு, ராஜேஷ், ராஜ்குமார், சஞ்சய், கார்த்திக், சோமு, வினோத் ஆகியோர் வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.